அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் வர இருக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் குரூப் 4, அதுக்கப்புறம் குரூப் 2 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேர் டு ஸ்டடி கேட்டிருந்தீங்க. புது சிலபஸ் பிரகாரம் நம்ம ஸ்கூல் புக்கில் சிலபஸ் எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் இப்போ ஹிஸ்ட்ரிக்கான சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 பிசிஎம்க்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியும், அதை தொடர்ந்து நமக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரியிலேருந்து திங்கக்கிழமை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. பிசிஎம் ப்ரிலிம்ஸ் கம்பைன்டு மெயின்ஸு. ஸோ அந்த கிளாஸு அதுக்கப்புறம் குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பேட்சாக இருக்க போது. ஸோ நீங்கள் கால்ஃபருக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தனித்தனியான டெஸ்ட் பேட்சை தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடி பிரகாரம் படிச்சிருங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ யூனிட் 3 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தனி டாப்பிக்காக இருந்தது, இப்போ மெர்ஜ் பண்ணிட்டாங்க ஒன்றாவே. ஸோ அதன் அடிப்படையில் ஹிஸ்ட்ரியும் ஐயனமும் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது 6th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் உள்ள லெசன் 3ல் வரும். 9th ஹிஸ்ட்ரியில் லெசன் 2வும், 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1ம், 11th எத்திக்ஸில் லெசன் 2. சரிங்களா? நம்ம எல்லாம் 6th to 12th புக் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. எத்திக்ஸ் எல்லா புக்கையுமே கவர் பண்ணியிருக்கோம். இதை பிரகாரம் படித்தாலே போதும், ஸ்கூல் புக் டேட்டாவெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து குப்தாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 3யும் இல்லை லெசன் 3. அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 7, 12th எத்திக்ஸில் லெசன் 5. அடுத்து டெல்லி சுல்தான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1ல் லெசன் 4, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 10, 12th எத்திக்ஸில் லெசன் 5. இதில் டெல்லி சுல்தான் கவர் ஆயிரும். முகலாயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 7th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2ல் லெசன் 2, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 14, 12th எத்திக்ஸில் லெசன் 5. அடுத்து மராத்தாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2ல் லெசன் 3, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 15. அடுத்து விஜயநகரா அண்ட் பாமினி கிங்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2ல் லெசன் 1, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 9ம் 12ம் கவர் ஆகும். அடுத்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 6th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 3ல் லெசன் 4ம், 7th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2ல் லெசன் 3ம். அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 5, 9, 11ம், 12th ஹிஸ்ட்ரியில் எத்திக்ஸில் லெசன் 5. அடுத்து சேஞ்சஸ் அண்டு நம்ம சோஷியோ கல்ச்சரல் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸில் மொதல் 4 லெசனும் இதை வந்து படிக்கணும் நீங்கள். அடுத்து நேஷனல் ரெனேசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 5, 10, 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 19, 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1, 2. அடுத்து ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 6, 7, 8th ஹிஸ்ட்ரியில் 2, 3, 4 லெசன், 11th ஹிஸ்ட்ரியில் 16ம் 18ம். அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1, 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 7. சரிங்களா? அடுத்து லீடர்ஸ் பார்க்குறப்ப இது வந்து நம்ம A3 புக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. ஏன்னா எல்லா லீடர்ஸையும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அகாடமியோட INM A3 புக் வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 9ம், growth and சத்தியாகிரகா அண்ட் மில்டன் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 18, 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 4ம் 5ம். அடுத்து கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 7. அடுத்து இந்தியன் கல்ச்சர் கேரக்டரிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸில் லெசன் 1, 5, 10. எத்திக்ஸ் புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஜாக்ரஃபியில் டேர்ம் 1ல் லெசன் 3, 12th ஜாக்ரஃபியில் லெசன் 5, 12th எத்திக்ஸில் லெசன் 2. அடுத்து இந்தியா செக்குலர் ஸ்டேட் சோஷியல் ஹார்மனி வந்து பார்த்தீங்கன்னா 6th சிவிக்ஸ் டேர்ம் 1ல் லெசன் 1ம், 8th சிவிக்ஸில் லெசன் 3ம். அடுத்து நேஷனல் சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th சிவிக்ஸ் டேர்ம் 2ல் லெசன் 1. அடுத்து வந்து மீதி இருக்க இந்த இது எல்லாமே கரண்ட் அஃபேர் ரிலவெண்ட்டாக நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் 3 பிளாக்காக பிரிச்சுக்கலாம். இருக்கக்கூடிய சிலபஸை 3 பிளாக்காக பிரிச்சுக்கலாம். இப்போ 3 பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு A பிளாக்கு, அடுத்து B பிளாக்கு, C பிளாக்கு. குரூப் 1 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த தமிழ் சொசைட்டியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட இதுலேருந்து நமக்கு 40 கொஸ்டின் இதுலேருந்து கேட்பாங்க நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் 40 கேள்வியிலேருந்து கேட்பாங்க. எதுக்கு? குரூப் 1க்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து யூனிட் 5 பொறுத்த மட்டும் இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. ஸோ இதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க அந்த டைம். யூனிட் 9 வந்து
சேர்த்து எக்கனாமியாக கொண்டு வந்துட்டாங்க. இதில் 50 கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 130 கொஷின் இதுலேயே ப்ரெசென்ட் ஆயிடுது. எதுக்கு? அவுட் ஆஃப் 200க்கு. நான் குரூப் 1க்கு சொல்கிறேன். ஸோ குரூப் 1க்கு 200ல் 130 கொஷின் இதுவே கவர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த 3 டாப்பிக்கை மட்டும் அழுத்தம் திருத்தமாக படித்து எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட் ஆஃபை கிராஸ் பண்ணிடுவீங்க. 130 கொஷின்லேயே கிராஸ் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக தரக்கூடிய வேல்யூ தான். இது குரூப் 1க்கு. அதே நீங்கள் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொசைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கேள்வி கேட்பாங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 15 கேள்வி கேட்பாங்க. இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் 20 கேள்வி கேட்பாங்க. ஸோ குரூப் 2 2Aக்கு இந்த 3 சப்ஜெக்டை மட்டும் அழுத்த நிறுத்தம் படித்தாலும் நமக்கு எத்தனை கொஷின் ஆயிடுச்சு? 55 கொஷின் ஆயிடுச்சு. 50% மேலே போயிட்டு. சரிங்களா? ஸோ 100 கொஷினுக்கு 55 கொஷின் குரூப் 2 2Aக்கு ஆயிடுச்சு. இது போக நீங்கள் லாங்குவேஜ் வேறு படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி படித்தாலும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுறது இந்த பிளாக் ஏ வந்து ரொம்ப 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 முக்கியமான 3 சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். சரிங்களா? இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி, ஓகே. இந்த பிளாக் ஏ முடிச்சிட்டிங்க, ஏ பிளாக் முடிச்சிட்டிங்க. அடுத்து பி பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியன் அண்டு ஐஎன்எம். ஸோ ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் மெர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்வி கேட்பாங்க. அடுத்த ஆப்டிடியூட் ரீசனிங்லேருந்து ஒரு 25 கேள்வி. ஸோ இது ஒரு 50 மார்க்கை இந்த இடத்துல கவர் பண்ணும். நீங்கள் அது பிளாக்கே முடிச்சுட்டு தான் வரணும். மேக்ஸை நீங்கள் தனியாக கூட ஒரு ட்ராக் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அடிஷனலாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ குரூப் 1க்கு இது எத்தனை கொஷின் கவர் பண்ணுது? 50 கொஷின். அதே நீங்கள் குரூப் 2 2A எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் சேர்த்து ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. இதில் ஒரு 25 கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கேள்வி இங்கே கவர் ஆகுது. அடுத்து ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் குரூப் 1க்கு 10 கேள்வி வரும். ஜியாகிரஃபி பொறுத்த மட்டும் குரூப் 1க்கு 10 கேள்வி. யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் தான், யூனிட் வந்து ஜியாகிரஃபி தான். ஸோ இந்த இதை வந்து லாஸ்ட் இம்பார்ட்டண்டாக வச்சுக்கலாம். பிளாக் சியை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இதனுடைய சிலபஸும் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி சொல்லி பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கிறது லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கலாம். 10 கேள்வி. இது வந்து குரூப் 1க்கு இல்லை ஒரு 20 கேள்வி கவர் ஆகும். அப்போ குரூப் 1 பொறுத்தவரை 130, இது ரொம்ப 150, இது ஒரு 20, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 200 கேள்வி கவர் ஆயிடுச்சு. அடுத்து குரூப் 2 2A பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 55, இங்கே ஒரு 35, 60, 90, இதில் ஒரு 5 கேள்வி கேட்பாங்க, இங்கே ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அப்போ இது ஒரு 10 கேள்வி கவர் ஆகும். சரிங்களா? இது பிளாக் சியை 3ஆவதாக வச்சுக்கலாம். ஸோ மற்ற எல்லாம் நல்லா படித்ததுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி. இந்த இது பிரகாரம் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கணும். அது பிரகாரம் தான் நம்ம வேர் டு ஸ்டடி போட்டிருக்கிறோம். அந்த வேர் டு ஸ்டடியோட PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பிரகாரம் நீங்கள் முதல் ஸ்கூல் புக்கு நல்லா தரவாக படிங்க. அது பிரகாரம் நம்ம டெஸ்ட் பேட்ச் வைப்போம். அதன் மூலிமா நீங்கள் நல்லாவே டியூன் ஆகிடலாம்.